Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். தமிழ்நாட்டில் மருத்துவ சேர்க்கைக்கான கவுன்சிலிங் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும்? அதே போல் தமிழ்நாட்டில் மொத்தம் MBBS சீட்ஸ் எவ்வளவு தான் இருக்குது? இந்த டவுட் மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 900 MBBS சீட்ஸ் இந்த வருஷம் ஆட் ஆகுமா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில்? இந்த கேள்வியும் மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ திடீர்னு 900 MBBS சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா அரசு மருத்துவக் கல்லூரிகள்னு மாணவர்கள் பெற்றோர்களுக்கு இந்த டவுட் வந்ததுக்கு காரணம் ஒரு நியூஸ். அந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை சார்ந்த 20 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் வந்து வெளியிட்டார். அந்த மானிய கோரிக்கை வரும் இல்லைங்களா, மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்ந்த மானியம் அந்த கோரிக்கை வரும் இல்லையா, அதில் 20 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். அந்த 20 அறிவிப்புகளில் தற்போதுள்ள 5050 MBBS இடங்களுடன், அப்போ தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 5050 MBBS சீட்ஸ் இருக்குது. 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகிறோம், 85% நமக்கு வரும். அதோட 900 புதிய இடங்கள் சேர்க்கப்படும். இந்த 900 இடங்கள் இந்த வருஷத்துக்கு கிடையாது. ஏன்னா இந்த 900 இடங்கள் எப்படி ஆட் ஆகும் அப்படின்னு அவர் அந்த நியூஸில் சொல்லியிருக்கிறாருன்னா அதுக்கான கிளிப், அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் எந்த மாவட்டத்திலலாம் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இல்லையோ அங்கெல்லாம் அரசு மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்குவதன் மூலமாக இந்த 900 நியூ MBBS சீட்ஸ் ஆட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது நமக்கு புதிய மருத்துவக் கல்லூரிகள்ங்கிறது இனிமே தான் NMC கிட்ட பர்மிஷன் கேட்டு 6 மாவட்டத்தில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்குறதுக்கு NMC முன்னாடி நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அவங்க இன்னும் அதை பரிசீலனையில் தான் வச்சுருக்காங்களே தவிர இன்னும் பர்மிஷன் கொடுக்கல. பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் பில்டிங் கட்டி அதுக்கு எல்லா மற்ற தேவையான வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த மருத்துவக் கல்லூரிகள் செயல்பாட்டுக்கு வரும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த வருஷம் நமக்கு ஒரு அரசு மருத்துவ இடம் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அந்த கோரிக்கையோட அந்த லிங்க்ல போயிட்டு பார்க்கும்போது அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இனிவரும் காலங்களில் அந்த 900 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய இந்த ஆண்டு 2024-25 இந்த ஆண்டு அட்மிஷனில் அந்த 5050 இடங்களோட நமக்கு 900 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லலை. அதுதான் நியூஸ்லையும் சொல்லியிருக்காங்க. நியூஸ்லையும் மாற்றி எதுவும் சொல்லலை. ஓகே, இப்போ மருத்துவ கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு உச்சநீதிமன்ற வழக்கு முடிந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடக்கும் அப்படின்னு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நமக்கு நியூஸ்லேயே வந்திருக்கு. உச்சநீதிமன்ற வழக்கு முடிந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடக்கும். நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பின்பும் கலந்தாய்வு குறித்து அறிவிப்பு இல்லை என அமைச்சரிடம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நமக்கு அக்ரி கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து நடந்திருக்கு. இன்ஜினியரிங் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜூலையில் ஆரம்பிக்க போகுது. இந்த மாதிரி மற்ற கவுன்சிலிங்லாம் ஆரம்பிக்க போகுது. பேராமெடிக்கலும் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த MBBS சார்ந்த அட்மிஷனுக்கு வந்து கேசஸ்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங்லாம் அதுக்கு முன்னாடி மற்ற மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு. அப்படி இருக்கையில் MBBSக்கு BDSக்கு இதுக்கெல்லாம் எப்போ தான் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிருபர்கள் கேட்டதுக்கு நீட் குளறுபடி, கருணை மதிப்பெண் சர்ச்சை உள்ளிட்ட வழக்குகள் இருப்பதால் கலந்தாய்வு நடத்த முடியாத நிலை உள்ளது அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட் தான். நீட் குளறுபடி வந்து நமக்கு அந்த பேப்பர் லீக் ஆனது, கருணை மதிப்பெண் கிரேஸ் மார்க் உள்ள பிரச்சனைகள், அதுக்கப்புறம் OMR அதுலேயுமே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு கேசஸ்லாம் போயிட்டுருக்கு. அதோட முடிவுகள்லாம் வந்தால் தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கவுன்சிலிங் நடத்துறதை பற்றி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரிங்க சார், இப்போ தமிழ்நாட்டில் MBBSக்கு 85%க்கு 7.5க்கும் 92.5க்கும் எவ்வளவு இடங்கள் தான் இருக்குது அதை எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். அது கேட்பீங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நமக்கு வந்து OCக்கு 1215 இடங்கள் இருக்குது. 2 வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு போயிடும். எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட் அண்ட் நமக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதெல்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு. அதே போல் 1039 இடம் BCக்கு இருக்குது. அதில் 54 இடங்கள் போன வருஷம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு போயிருக்குது. 137 இடம் BCMக்கு, அதில் 4 இடம் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு போக ஜென்ரலாக நமக்கு 133 வந்துடும். இது 92.5% ரிசர்வேஷனுக்கான இடஒதுக்கீடு. அதே போல் MBCக்கு 759 இடங்கள் வந்தது. SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 587, SCA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 109, ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 38, IRT வார்டில் 30 சீட்ஸ் இருக்குது. டோட்டலாக 3854 சீட்டு போன வருஷம் நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்தது. இந்த வருஷமும் இவ்வளோ தான் வரும். 3950 சீட்டில் 96 சீட்டு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு போயிடும். இது 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில். அடுத்து ESI KK நகரில் 97 சீட்ஸ் இருக்குது. அதில் எத்தனை சீட்ஸ் நமக்கு
நமக்கு கேட்டகரி வைஸ் பிரிப்பாங்க பார்த்துக்குங்க. 21 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் அந்த 7.5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் 11 லட்சம் பர் இயர் எல்லா ஃபீஸும் சேர்த்து ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து வாங்குவாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அதில் 1774 இடங்கள் இருக்குது. அதில் இந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு 92.5ல் வரும். 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் 208 இடங்கள் இருக்குது. ஆக மொத்தம் டோட்டலாக நமக்கு 5926 சீட்டில் 1857 சீட்டு ஓசிக்கும், 1588 சீட்டு பிசிக்கும், 210 சீட்டு பிசிஎம்க்கும், 1198 சீட்டு எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கும், 907 சீட்டு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், 173 சீட்டு எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், 59 சீட்டு எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கும், ஐஆர்டி வார்டில் 30 சீட்டு இருக்கு. ஸோ இதுதான் நமக்கான சீட்ஸ். இதுதான் நமக்கு வந்து 2024-2025க்கு இது வரைக்கும் உள்ள நிதர்சனமான யதார்த்தமான உண்மையான சீட் மேட்ரிக்ஸ். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ்க்கு எவ்வளோ சார் இருக்குது? கவர்மெண்ட் 3 கவர்மெண்ட் காலேஜஸ் தான் இருக்குது. ஓசிக்கு 61, பிசிக்கு 52, பிசிஎம்க்கு 7, எம்பிசிக்கு 40, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 30, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2, டோட்டலாக 197. 20 எஸ்எஃப் காலேஜஸ் இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், 1475 சீட் இருக்குது. டோட்டலாக 1672 சீட்டு பிடிஎஸ்க்கு இருக்குது, கவர்மெண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ் சேர்த்து. மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் சிஎம்சி வெள்ளூரில் 50% வந்து பார்த்தீங்கன்னா 50 சீட்ஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டால 439 மார்க் வரைக்கும் கிடைச்சது. மைனாரிட்டிக்கு வந்து 430 மார்க் வரை கிடைச்சது. என்ஆர்ஐக்கு 493 மார்க் வரை கிடைச்சது. டோட்டலா நமக்கு 1412 இல்லை அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டால 21 எஸ்எஃப் மெடிக்கல் காலேஜஸ்ல சிஎம்சி வெள்ளூர்ல 50 சீட்ஸ் இருக்கு. டோட்டலா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் 439 சீட் சிஎம்சி வெள்ளூர் சேர்க்காம இருக்குது. மைனாரிட்டிக்கு தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி அண்ட் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு 430 சீட்ஸ் இருக்குது. என்ஆர்ஐக்கு 493 சீட்ஸ் இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா டோட்டலாக உங்களுக்கு 1412 சீட்ஸ் இருக்குது. அதே போல் பிடிஎஸ்க்கும் அதே போல் பார்த்துக்குங்க. அதே போல் 7.5க்கு சொல்லுங்கள் சார். 7.5க்கு இங்கே பாருங்கள், இந்த பிடிஎஃப்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லா காலேஜ் வைஸுமே நம்ம இந்த பிடிஎஃப்ல இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் நமக்கு ஓசிக்கு 99 சீட்டு, பிசிக்கு 84 சீட்டு, பிசிஎம்க்கு 11 சீட்டு, எம்பிசிக்கு 64 சீட்டு, எஸ்சிக்கு 48 சீட்டு, எஸ்சிஏக்கு 9 சீட்டு, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 சீட்டு, 318 சீட்டு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்குது. இஎஸ்ஐ கேகே நகரில் 7 சீட் இருக்குது. ஓசிக்கு 2, பிசிக்கு 2, எம்பிசிக்கு 2, எஸ்சிக்கு 1. டென்டல் காலேஜில் கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் ஓசிக்கு 5, பிசிக்கு 4, பிசிஎம்க்கு 1, எம்பிசிக்கு 3, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1, மொத்தம் 16 சீட் இருக்குது. இதில் எங்கே நீங்கள் சேர்ந்தாலும் எந்த ஃபீஸுமே கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் ஓசிக்கு 45, பிசிக்கு 38, பிசிஎம்க்கு 5, எம்பிசிக்கு 28, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 21, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2, 144 சீட்டு. அதே போல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓசிக்கு 5, பிசிக்கு 5, எம்பிசிக்கு 4, எஸ்சிக்கு 3, டோட்டலாக 17 சீட்ஸ் இருக்குது. அதே போல் நமக்கு வந்து டென்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டென்டல் காலேஜில் 37 சீட்டு ஓசிக்கு, பிசிக்கு 32, பிசிஎம்க்கு 4, எம்பிசிக்கு 24, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 18, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1, 120 சீட்ஸ் இருக்குது. இதுதான் 7.5% ரிசர்வேஷனுக்கான சீட் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நமக்கு தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் பற்றின டீட்டெயிலும் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் இவ்வளவு தான் இருக்குது அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.